வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு கவர நாயுடு மகாஜன சங்கத்தினுடைய பதவி ஏற்பு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் நாயுடுக்களுடைய உணர்வை பெரிதுபடுத்தும் வகையில் இன்றைக்கு இந்த விழா மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் நாயுடுக்களுடைய இனம் மிக அதிக வலுவுடைய இனமாகும். தமிழகத்தில் 5 இனங்கள் இருக்கின்றன. அதில் த லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி ஜனத்தொகை என்று எடுத்துக்கொண்டால் நாடார்கள், முக்குலத்தோர்கள், வன்னியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள். அதற்கு 5வது இடமல்ல, அதில் முதலாக இருப்பது இந்த நாயுடின மக்கள். இந்த நாயுடின மக்களில் கம்மா, கவரா, பலிஜா, வெலமா போன்ற இனங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய வாக்காளர்களாக, சமுதாயத்தின் வலுவாக 15% இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்கள் நாயுடு இனத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாயுடு இனம் என்றாலே வலுவுள்ள இனமாகும். எதிலும் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்னலமற்ற ஒரு இனம் நாயுடு இனம்தான். இது நாயுடு இனத்துக்காக செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல. நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு போன்றவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்திற்காக பாடுபடவில்லை. அவர்கள் தெலுங்கு மக்களுக்காக பாடுபடவில்லை. இதற்கு முன்னாலே இருந்த ஓபிஆர், குமாரசாமி ராஜா போன்ற முதல்வர்கள் கூட ஒரு பொதுவான ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். இதை இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தயவுசெய்து உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சரித்திரம் தெரியாது. இந்த சரித்திரம் தெரிந்தால் நிச்சயமாக அவர்கள் இது மாதிரி பேச மாட்டார்கள். இன்னொரு வருத்தமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் பிற நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து, நாயக்க மன்னர்கள் சாம்ராஜ்யத்திலிருந்து, ராணி மங்கம்மாளிலிருந்து, அதற்கு பின்னாலே 1921 நீதி கட்சி தோற்றுவித்த பொழுது இந்த சென்னை மாகாணம் 1921 2047 வரை இந்த சென்னை மாகாண பிரதமராக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அது 11 பேர் பிரதமர்களாக இருந்திருக்கார்கள். 9 பேர் தெலுங்கினத்தை சார்ந்தவர்கள். அந்த தெலுங்கினத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த நாடு தெலுங்கினத்தின் நாடு, இது தமிழர்களுக்கு இடமில்லை என்று என்றைக்குமே சொன்னதில்லை. ஒரு பரந்த மனப்பான்மையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கோம். யாரும் ஒரு வழியிலே நடந்ததில்லை. அப்பேற்பட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 1947 முதலமைச்சர் ஓபிஆர் அவர்கள் கூட ஆலய பிரவேசம், அனைத்து மக்களுக்கான ஒரு விடியலைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். விவசாயத்தை முதன்மைப்படுத்தினார்கள். நாராயணசாமி நாயுடு தெலுங்கு மக்களுக்கு தான் கரண்ட் கம்மி பண்ணு சொல்லல. தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் விவசாயத்திலே அந்த இலவச மின்சாரம் வேண்டும் என்று சொன்னார்கள். அது போகட்டும், பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற சீமான் போன்ற தற்குறிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆந்திராவுக்கு போங்கள். ஆந்திரா என் நாடு இல்லை. அது எனக்கும் ஆந்திராவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. எனக்கு வீடு இருக்கா, தொழில் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இது பிதற்றுகின்ற பேச்சு. நீ ஒவ்வொரு எடுத்துக்கொண்டால் நாளைக்கு சொல்வாய், சென்னை மாகாணத்துக்கு நீ வராது என்று சொல்வாய். அதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்றால், போன இடைத்தேர்தலிலே, ஈரோடு இடைத்தேர்தலிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே 40% பலமாக வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற அருந்ததியர்கள் இருக்கிறார்கள். அந்த 40% இருக்கின்ற அந்த அருந்ததியர்களை நீ வெளியே போ, ஆந்திராவுக்கு போ, மலம் அல்லவதானே போ என்று சொல்லக்கூடிய கேவலமான பேச்சு பேசி இருக்கிறார் சீமானும் மற்றவர்களும். அதை அந்த தேர்தலிலே அவரை விரட்டி எடுத்தார் என்பது உண்மை. நாங்களும் கூட அதை எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு கேஸ் போட்டோம். அவர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு நடக்கலன்னு வச்சுங்க. அதை விட மோசமான என்ன காரியம் என்றால், அந்த இடைத்தேர்தலிலே
தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அருந்ததி சமுதாயம் அவனை இவ்வாறு பேசுகிறாரே. என்ன செய்தார்கள்? திமுக என்ன செய்தது? அதிமுக என்ன செய்தது? பாஜக என்ன செய்தது? காங்கிரஸ் என்ன செய்து? நீ பேசுவது தவறு எந்த அரசியல் கட்சியாவது கண்டித்தார்களா? இல்லை. இப்பொழுது சீமான் பேசுகிறார். அதாவது ஜனாதிபதியாலும் பாராளுமன்றத்திலும் நீதிபதி துறையாலும் ஒரு மாநிலத்திற்கும் குடியுரிமையுள்ள ஒருவனை வெளியே தள்ளுவது மிக கடினம், செய்ய முடியாது. அப்படி அவருக்கு உண்மையாக ஆண்மை இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? நீ வா, சட்டசபைக்கு வா, பாராளுமன்ற போ, தெலுங்கர் இங்க இருக்கக்கூடாது சொல். உனக்கு தைரியம் இருக்கிறதா? அந்த சீமானுக்கு நிச்சயமாக முடியாது. உன்னால் வாயிலை பிதற்றி கொண்டு போகலாம். இப்படி பிதற்றினால் சீமானை எந்த கட்சியிலாவது அவர்கள் கூட்டணி சேர்த்தால் அந்த கட்சியினை பகிரங்கமாக நாங்கள் எதிர்ப்போம் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் எப்பொழுது வந்தோம்? இந்த மொழிவார மாநிலம் 1956 பிரிக்கப்பட்ட பொழுது நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை யார் வெளியே போக சொல்ல முடியும்? என்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போக சொல்வதற்கு இவர் யார்? சீமான் யார்? பெரிய அரசனா? இல்லை. இப்படிப்பட்ட முறையற்று பேசிக் கொண்டிருக்கிற நபர்கள் தயவு செய்து 2026 உங்கள் வாழ்வுகளை எல்லாம் நறுக்க இப்பேற்பட்ட இந்த சங்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்லுவேன், இந்த நாயுடு இன மக்கள் கிட்டத்தட்ட 40 தொகுதியிலே வெல்லக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்வோம். இன்னொன்று கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே 35% தெலுங்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி அனைத்து மாவட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைத்தால் கிட்டத்தட்ட 94 தொகுதிகளிலே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. வேற யாருக்கு? தயவுசெய்து இந்த அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது பார்த்தா நீங்கள் குட்டிக் கொண்டே இருந்தால் நாங்கள் சும்மா இருந்து கொண்டிருப்போமா? காலம் வந்து விட்டது. இப்பொழுது விடியல் பிறந்து விட்டது. இந்த நாயுடுக்கள் ஒன்றாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாயுடுக்கள் நினைத்தால் நாம் ஜெயிப்போம். நிச்சயமா இது எந்த அரசியலாட்டி எனக்கு கவலை இல்லை. என்னை பற்றி, என் குறைகளை பற்றி பேச எந்த தயங்குகிறானோ, எந்த அரசியல் தயங்குகிறானோ நிச்சயமாக எதிர்ப்போம். எங்களுக்கு கட்சி முக்கியம் இல்லை. என்னுடைய வாழ்வாதாரத்தை என்னுடைய இன மக்கள் போராடுகிறார்கள், தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற எந்த எம்எல்ஏக்காலும் சரி, அவர்களை நிச்சயமாக புறக்கணிப்போம். தமிழகத்திலே அனைத்து நாடுகள், கவரா, பலிஜா, எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற நாயுடுக்கள். அதனுடைய முதல் அச்சாரமாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கவர நாயுடு மகாஜன சங்கம் ஒரு பெரிய விடியலை திறந்து விட்டது. ஆகவே நிச்சயம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும், பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாயுடு மக்கள் நல்ல மக்கள், போராடாதவர்கள், எந்த வன்முறையிலும் ஈடுபடாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அப்படியே இருந்தால் நீங்கள் நாயுடு ஓட்டு போட்டு விடுவார் என்று எண்ண வேண்டாம். இந்த 26 எங்களுடைய வலிமை உங்களுக்கு புரியும், தெரியும். ஆதலால் தயவு செய்து எங்களை நாம் இந்த மண்ணின் மைந்தன், முதல்ல புரிஞ்சுக்குங்க, நாங்கள் இந்த மண்ணின் மைந்தன், சன் ஆஃப் த சாயில். இதை யாராலும் செய்ய முடியாது. வாழ்க நாயுடனம். ஜிடி நாயுடுன்றது தெலுங்கு பெயர் தானே, ஜாதி பெயர் தானே. அது திமுக வந்து இப்போது ஜாதி ஒழிப்பு பேசுகிற கட்சி இப்போ வந்து வச்சுருக்காங்க அந்த நேமை, ஜிடி நாயுடுன்ற பேரை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து தமிழ் தேசியவாதிகள் கோபம் வந்து சரின்னு நினைக்கிறீங்க? சார், ஒரு நாயுடு இன பெயர் சந்திரபாபு நாயுடு இருக்கார் சார். சந்திரபாபுன்னு கூப்பிட்றாங்களா? மோடியா இருந்தாலும், இதே தமிழக முதல்வராக இருந்தாலும் என்னன்னு கூப்பிடுறாங்க? நாயுடு தான் கூப்பிடுவாங்க. என்டி ராமாராவ் இருந்தார் சார், என்டி ராமானா கூப்பிடுறாங்க. இதுல தவறு இல்லை சார். என் ஜாதியை நான் பேர் வச்சுக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு சார்? ஜிடி நாயுடு பண்ணா அது வேற யாராவது எந்த சயின்டிஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டில்? ஒரு சாதாரண 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சவர், விவசாயத்துல முன்னோடியா இருந்தாரு, ஹைபிரிட் பண்ணாரு. என்ன, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீலர் காரை மேனுஃபேக்சர் பண்ணாரு. 150-200 பஸ்ல யூஎம்எஸ் அவரு ஓட்டினாரு. இத்தனை சரித்திரம் படிச்சு அவன் பேர் வச்சது என்ன சார் தப்பு? அவர் ஜிடி வைப்பாங்க. அவருடைய பேர் ஜிடி நாயுடுன்னா சொன்னா தெரியும். பெரியார் வந்து ராமசாமி மட்டும் சொன்னா புரியுமா? ஈவேரா பெரியார், ஈவேராட எடுத்துட்டாங்க, பெரியார் சொல்றாங்க.
அதனால் தயவு செய்து இந்த ஜாதிகளை அரசியலிருந்து நீக்குங்க. திருவண்ணாமலையில் ஏவாவேலு அவர்கள் பேசியது சிவப்ப நாயக்கர் பற்றி கான்ட்ரவர்சியாக இருக்குது. அதை பற்றி வந்து சொல்ல விரும்புகிறீங்க? சிவப்ப நாயக்கரை பற்றி பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தானாக முன் வந்து பேசலை, அவரை வந்து பேச வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதாவது ஒரு சமுதாயத்தினர் இந்த அண்ணாமலையார் கோயில் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லும் போது, அவரும் இந்த மண்ணில் தான் பிறந்தவர், அமைச்சர் இந்த மண்ணில் தான் பிறந்தவர், அவர் சமுதாய மன்னர், ராஜகோபுரத்தை கட்டியவர். அப்படின்னும் போது அவர் உரிமை கொண்டாடுறாரு. அதில் எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. கோயில் வந்து அண்ணாமலையார் கோயில், இதை யார் வந்து உரிமை கொண்டாட முடியும்? யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் வழிபாட்டு தலம் அது. அதை யாரும் வந்து இந்த மண் என்னுடைய கோயில் அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடாது, கொண்டாடவும் முடியாதுன்றதுக்காக தான் அவர் ஒரு உதாரணத்துக்கு, எங்கள் தாத்தா சிவப்ப நாயக்கர் கட்டிய ராஜகோபுரம்டா, உங்கள் தாத்தா சம்புவராயர் கட்டியிருந்தா எங்கள் தாத்தாவும் இதில் கட்டியிருக்கிறாரு, அனைவருக்கும் சொந்தம் தான் சொல்லியிருக்காரே தவிர இதில் எந்த ஜாதி பாகுபாடும் அவர் பிரிவினைவாதத்தை உண்டாக்கலைன்றத இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி. கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்து இந்த அளவுக்கு மேம்பாடு பட்டு இருக்குதுன்னா, அதாவது திருவண்ணாமலையில் இவர் வந்த பிறகு தான் ரிங் ரோடுன்ற ஒரு விஷயத்தை வந்து சாலை விரிவாக்கத்தை உண்டாக்கி இன்னைக்கு நகரமே வந்து இன்னைக்கு பெரிய நகரமாக உருவாக்கி மாநகரமாக்கி இன்னைக்கு இருக்குதுன்னா, திருவண்ணாமலை இருக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவாவேலு அவர்களால் தான் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை இந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தூய்மை அருணை என்ற பேரில் சொந்த செலவில் தான் வந்து இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலையை வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இன்னைக்கு திருவண்ணாமலை மக்கள் யார் போய் உதவின்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் இன்னைக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய காவலராக தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரதிபலிக்கிறார் என்றதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலையில் சில யூடியூப் சேனலும் தமிழ் தேசியவாதிகளும் சேர்ந்து பொதுமக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து தெலுங்கர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை மூட்டி விட்றாங்க. இது வந்து நீங்கள் வந்து இது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அது சரியான ஒரு செயல்பாடு தான் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வேணும் தான் பண்ணுறாங்க. முதல்ல வந்து அனைத்து மக்களும், தமிழகத்தில் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கோயில்கள் அனைத்து மக்களுக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து அது வந்து இந்துக்கள் கோயில், ரைட். ரெண்டாவது, சீமான் இந்துவா, அவர் என்ன ஜாதியா எனக்கு தெரியாதுங்க, அவர் என்ன ஜாதி என்ன படித்தாரு அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் அவர் நல்ல மனிதன் இல்லை. ரெண்டாவது, அவங்க சொல்கிறாங்க திருவண்ணாமலை தெலுங்கர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஐயா, தெலுங்கர்கள் ஆக்கிரமிச்சாலும் 100 ஏக்கரா யாரும் வாங்கியிருக்காங்களா? தெலுங்கர் ஐயா என்கிட்ட 2 ஏக்கரும் 1/2 ஏக்கர் கூட வாங்குவேன். இல்லை தெலுங்கு மக்கள் ஆரம்பிச்சா ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். இந்த சீமான ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. தெலுங்கு மக்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்துறாங்க, இந்த தெலுங்கு மக்கள் நிலத்தை வந்து வாங்குறாங்கன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவேன் சார். முடியாது. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாரு, தெலுங்கில் போர்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று சொல்றேன், திருப்பதி போறேன் சார், தமிழ்ல போர்டு போட்டிருக்காங்க சார். அப்போ அந்த தெலுங்கு மக்கள் தமிழ்ல ஏன் போர்டு போடுறேன்னு கேட்க, சரி ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு போர்டு போடுறாங்க சார். இதில் மொழி வெறிக்காக யாரும் போடுறது இல்லை. ஒரு பஸ் ரோட் போடுறான், இங்கிலீஷ்லையும் தமிழும் போடுறான். உங்களால் அழிக்க முடியுமா அதை? ஒரு பஸ் இதில் காரைக்குடின்னு இங்கிலீஷில் போடுறான், காரைக்குடின்னு தமிழில் போடுறான். ஏன் போடுறான் அதை? மக்கள் புரிஞ்சுது சார், என்னுடைய வசதிக்காக மக்களுடைய வசதி அவன் செய்கிறாங்க சார், அங்கே செய்கிறான் சார். இப்போ நீ கூட போன காளையர் கோயிலுக்கு கர்நாடகா வந்து நிறைய வராங்க சார், பக்தர்கள் சார் அவங்க. நீ ஏங்க டிஃபரன்சியேட் பண்ற? அவன் வெறியன் டிஃபரன்ஸ் பண்ண, நீ வெறியன் சார், சீமான் வெறியன் சார். இங்க தூண்டி விட்டு முதல்ல அரசாங்கம் அவனை பாதுகாப்பு சட்டப்படி அவனை கைது செய்யணும் சார். இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு முட்டாளை, என்ன ஆண்மையற்றவனை கைது செய்யணும் சார். அதான் சார் முக்கியம்.